இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்றது உங்களுக்கு முதல்ல சொல்லிக்கிறேன். நான் வந்து இது என்ன படி பார்க்கலாம், வாசவி கிளப் சென்னை. அந்த தொண்டு நிறுவனம் வாசவி கிளப் சென்னைன்றது ஒரு தொண்டு நிறுவனம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி இது ஒரு தொண்டு நிறுவனம். இது வந்து இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கு இந்த மாதிரி வாசவி கிளப்ஸ். நான் வந்து சென்னைன்ற ஒரு கிளையில அங்கத்தினராக இருக்கேன். இது மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் 3 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கிளப்ல மெம்பரா இருக்கேன். இதுக்கெல்லாம் ஹெட் ஆஃபீஸ் இன்டர்நேஷனல், வாசவி கிளப் இன்டர்நேஷனல், அது ஹைதராபாத். ஓகேவா? இதுதான் எங்க நிறுவனத்தை பற்றி ஒரு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஸோ இதுல என்ன பண்ணாங்க, ஒரு 30 days ஜூம்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. எப்படி மோட்டிவேஷன் கிளாஸ் எடுக்கணும், நம்ம எப்படி நிறைய பப்ளிக்கோட பேசணும், மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. என்ன எங்களுக்கு அந்த 30 நாள் முன்பாடு 2 நாள் பாண்டிச்சேரியில லைவா ஒரு ப்ரோக்ராம் நடத்தி அங்கேயும் எல்லாம் கிளாஸ்லாம் எடுத்தாங்க, சில ப்ராக்டிகல்ஸ்லாம் எடுத்தாங்க, வீடியோ எடுத்து சொன்னாங்க. அதெல்லாம் செய்த பிற்பாடு எங்களுக்கு DCI சர்டிஃபைட் ட்ரெயினர் ஒரு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இது முடிச்ச பிற்பாடு நாங்கள் இந்த மாதிரி ஒரு 10 கிளாஸ்லேயாவது இந்த மாதிரி பசங்களுக்கு சிலது சொல்லித்தரணும். அதுக்கப்புறம் சில நேராக விஜயவாடாவுக்கு போய் ஒரு 2 நாள் அட்டெண்ட் பண்ண பிற்பாடு தான் எங்களுக்கு முழுமையான சர்டிஃபிகேட் கிடைக்கும். இப்போ வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். ஓகேவா? இதுதான் என்னுடைய நிறுவனம். என்னுடைய பற்றி என் பேரு வாசவி KCG பிஎன் ஹரினா. ஓகேவா? வாசவி என்றது அதாவது வாசவி கிளப்ல இருக்கிறதுனால வாசவின்னு சொல்லுவோம். KCG பண்ணுறது என்னுடைய ஃபவுண்டர் வந்து கலவகுல சந்திரகுப்தா ஃபவுண்டேஷன். அவர் வந்து இதை ஆரம்பிச்சு வச்சார். ஸோ அதனால அந்த ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் பைசா கொடுத்தோம்னா நாங்கள் KCGFன்னு போட்டுறோம், கொடுக்காதவங்க வெறும் வாசவின்னு போட்டுறோம். ஓகே, இதுதான் ஷார்ட்டா எங்க ஆர்கனைசேஷன் பற்றி. இப்போ நம்ம சப்ஜெக்ட் போயிடலாமா? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்க டீச்சர் சொன்னாங்களா? மோட்டிவேஷன் கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். மோட்டிவேஷன் கிளாஸ்ன்றது யூத் எம்பவர்மெண்ட் ட்ரைனிங் வச்சுருக்கீங்கன்னா நீங்களாம் யூத், சரியா? நானு ஓல்டு. கரெக்ட், நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். ஓல்டு தான் நான். எனக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 70, 72, 73, 70, 84 சொல்றாங்க. ஓகே, யார் 75 சொன்னாங்க? ஆல்மோஸ்ட் கிட்டே சொல்லிட்டான். 76 எனக்கு 76 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கட் பண்ணுவேன். இப்போ நான் வந்து 4 தலைப்பு வந்து சொல்ல போறேன். 4 தலைப்பு என்னன்றதுன்னா தைரியம், பயம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. என்ன இதெல்லாம் நமக்கு இருந்தாதான் நீங்க வந்து சிறந்த மாணவரா வர முடியும். அது நான் அதை பத்தி விளக்கமா சொல்ல போறேன். ஒரு தலைப்பை பத்தி நான் மொத்தம் உங்கள்கிட்ட 40 நிமிஷம் தான் பேச போறேன். இப்பவே ஒரு 4 நிமிஷம் ஆயிட்டு இருக்கும். இன்னும் 35 4 தலைப்பிலும் நான் பகிர்ந்து சொல்லுவேன். ஸோ தைரியம் எதிர்க்கிறோம். வாழ்க்கையில ஒரு படிக்கிறது மாதிரி இல்லப்பா, நம்ம வாழ்க்கையிலும் தைரியம் இருக்கணும். ஏன்னா தைரியம் இல்லைன்னா நம்மளை ஈஸியா எல்லாரும் ஏமாத்திடுவாங்க இல்லையா? தைரியத்தோட இருக்கணும். தைரியத்தோட இருக்கிறது என்ன? தைரியம்ன்றது ஒரு குணம், கோபம்ன்றது ஒரு குணம், பயம்ன்றது ஒரு குணம், தைரியம்ன்றது ஒரு குணம் தான். சரியா? நீங்க வந்து தானா சில பேருக்கு தைரியம் அவங்களுக்கு பொறுப்படியே வரும். சில பேருக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் தகுந்தாங்க தைரியம் வரும். கொஞ்சம் அசிங்கே கொஞ்சம் அசிங்கே கொஞ்சம் அசிங்கம் பயந்தான். இதுல சார் பேசிட்டு பயந்தான் பயப்படுறேன். நான் என்ன விரோதியா நான் தைரியம் பயப்படுவேன். தைரியமா இருக்கு. ஸோ தைரியம் வந்து எல்லாருக்கும் வராதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த பையனுக்கு இப்போ பாருங்க, அடுத்த நாள் டைம் சொன்னா பயப்பட மாட்டான். என்ன கேட்டான், சும்மா அந்த நிகழ்ச்சியில எதுக்காக சொல்றாங்கன்னு யோசனை பண்ணி தைரியமா இருக்கு. நான் என்னது கிளாஸ் எடுத்து தானே வந்திருக்கேன், நான் கூட என்ன செய்து பயப்படுத்த போறாங்க. ஸோ அதை நம்ம மனசுல வச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த பயம் வந்துருக்காரு. ஸோ அதனால நீங்க வந்து தைரியமா இருங்க. தைரியமா இருக்கும்போது நான் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் தைரியத்தை பத்தி. ஓகேவா? அது சிங்கத்து அனிமல்ல ஏதோ ராஜான்னு சொல்லுவாங்க. சொல்றது இல்ல, அனிமல் காட்டுல எது ராஜான்னு சொல்றது சிங்கம் கேட்கணும். நான்
சொல்லி கேட்கல, பரவாயில்ல. சிங்கம் எல்லாருக்கும் தெரியும் பொதுவா இல்ல. காட்டு ராஜா வந்து சிங்கம் தான். மற்ற நிறைய அனிமல்ஸ் இருக்கு, ஆனா சிங்கத்துலாம் ராஜான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து பயங்கர ஜெயகாண்டிக்கா இருக்கும், ஒரு கொடுமையா இருக்கும். ஸோ அதனால அந்த சிங்கம் வந்து ஒரு காட்டுல, ஒரு பெரிய காடு அது. அந்த சிங்கம் என்ன சொல்லுதுன்னா, நானா வேட்டையாடினா 2-3 அனிமல்ஸ் க்ளோஸ் ஆயிடும். என்ன நீங்களா வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று வாங்க போறோம், அதை சாப்பிட்டுட்டு நான் ஜாலியா இருக்கிறேன், உங்களை யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன், ஒன்றுக்கு மேல வந்தா கூட நான் சாப்பிட மாட்டேன். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கே கூட முடிவு சொல்ல வேணாம், நாளைக்கு நீங்க கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கலைஞ்சிடும். ஸோ மற்ற அனிமல்ஸ்லாம் சிங்கத்துக்கு அடுத்தது எது? சிங்கத்துக்கு அடுத்தது டைகர் சொல்றாங்க. டைகர் இல்லையா? டைகர் தான் அப்போ அந்த கூட்டத்துக்கு லீடர் ஆகுது. ஓகேவா? சரிம்மா, புலிராஜா நீங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க. மற்ற நான் சொல்றது நீங்க இஷ்டம் செய்யுங்க. அவரா கொண்டாருன்னா 2-3 அனிமல்ஸ்ல போயிட்டு நமக்குள்ள யாராவது முடிவு பண்ணிட்டு ஒருத்தரா போய்க்கலாம், சாப்பாடு ஒரு தீயா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது முடிவு பண்றாங்க. அது மாதிரி போயிடுது. 4-5 நாள் போன உடனே ஒரு நரி டர்னு வரும். நரி டர்னு வரும். நரி தான் போன சாப்பாடு. அது சரி, நரி என்ன நரி பண்ண என்ன தந்திரம். தந்திரம் நரி வந்து தந்திரம். அதனால அது ஒரு தந்திரத்தை பண்ணிட்டு நேரம் சிங்கத்தண்டை போகுது. லிங்கராஜா, நீங்க நான் தான் உங்களுக்கு உணவு, நீங்க என்ன சாப்பிடலாம், ஆனா சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சொல்றேன். இங்க இதுக்கு மேல ஒரு கொடூரமான, உங்களை விட கொடூரமான ஒரு சிங்கம் இருக்கு. அது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு டெஃபினட்டா பலி கொடுக்கும். அதனால நீங்க வந்து அதுக்கு பலியாக போறீங்க. அதுக்கு முன்னாடி நாம என்ன கொடூரமான சிங்கம் இருக்கா இந்த காட்டு உன்னால காரணம் காட்டுறேன். அதனால என்ன பயமா காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி போது ஒரு பெரிய கிணறு காட்டுறேன். அந்த கிணத்தை பாருங்க சிங்கராஜான்னு. ஆமா, நம்ம பார்த்தோம்னா என்ன ஆகும், அதனால அந்த சிங்கத்துடைய மூஞ்சி அங்க தெரியுது. சிங்கத்துக்கு வடிவத்துக்கு புத்தி இல்லை, அது நம்ம மூஞ்சி தானே அதுக்கு தெரியல. ஆமா, இதோட ரொம்ப பெருசா இருக்குது, கண்டிப்பா கொள்ளணும். என்னப்பா பண்றது நிறைய என்ன ஏதாவது வழி இருக்காங்க, வழி இருக்கு, நீங்க சொன்ன பேச்சு கேட்டீங்கன்னா நீங்க போயிடுச்சுக்கலாம் அப்படின்னு. அப்படியா, சரி, நீங்க குதிச்சு அது கொண்டு ட்ரை பண்ணுங்க, நாங்க மற்ற அனிமல்ஸ் சொன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அது கொண்டுடலாம். அது குதிக்குது, அந்த சிங்கம் இல்லை, இதுதான் குதிக்குது. குதிச்ச உடனே மற்ற அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து கல் வாராங்கல் அதெல்லாம் போட்டு அந்த சிங்கத்தை கொண்டுடுது. இந்த அனிமல்ஸ் எல்லாம் ஜாலியா இருக்கு. நல்லா இருக்கா கதை? எஸ் சார். நல்லா கேட்கறதுல ஓடி நம்ம தைரியமா இருந்தா நம்ம படிச்சுக்கலாம். தைரியம் இல்லைன்னா எப்பவும் கஷ்டம்தான் வாழ்க்கையில். தைரியத்தோட இருங்க, தைரியத்தோட சாதனை பண்ணுங்க, தைரியத்தை வர வச்சுங்க. இல்லைன்னா வர வச்சுங்க. அது எப்படி வர வச்சுக்கிறது நான் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு கதையை சொன்னேன். நீங்க வந்து உங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அப்புறம் இன்னொன்று சொல்றேன், இப்போ கிளாஸ்ல டீச்சர் என்ன லெசன் எடுக்கிறாங்க? டீச்சர் மேத்ஸ் இல்லையா? மேத்ஸ் தானே மேடம்? தமிழா? மேத்ஸ் இந்த பீரியட் மேத்ஸ்ன்றாங்க சார். சரி, தமிழ் எடுக்கிறாங்க இல்லையா? தமிழ் தான் எடுக்கிறாங்க மேடம். மேடம் உங்க பேர் மேடம்? அவங்க தமிழ் எடுக்கிறாங்க. மேடம் நீங்க சோசியலா? சோசியல் எடுக்கிறாங்க, தமிழ் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த கிளாஸ்க்கு நடந்த பிற்பாடு நீங்க என்ன யாராவது சந்தேகம் இருந்தா டீச்சரை கேட்குறீங்களா? எஸ் சார். கேட்குறீங்களா? எஸ் சார். ஆனா சில பேர் கேட்க மாட்டாங்க. சில பேர் என்னன்னா பயத்தில் கூச்சம் இருக்கும், பயம் இருக்கும், தைரியம் இருக்காது. அப்புறம் நம்ம கேள்வி கேட்டோம்னா மற்ற பசங்க நம்ம பத்தி தப்பா நினைச்சுக்கோங்களோ, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா அப்படின்னு நினைச்சுக்கோங்களோ, அப்புறம் டீச்சர் கோச்சுக்கோங்களோன்னு ஒரு பயம் இருக்கும், தைரியம் இருக்காது, கேள்வி கேட்க மாட்டோம். அந்த சந்தேகத்தை அப்படியே வச்சுட்டு அப்படியே ஓடிட்டு இருப்போம். எக்ஸாம் எழுதும்போது அந்த கொஸ்டின் வந்து வச்சுக்கிறோம், அவனால ஆன்சர் பண்ண முடியும். படிச்சாங்க அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நீங்க வந்து சரியான ஆன்சர் எழுத முடியும். ஸோ தைரியமா கேள்வி கேளுங்க. ஆனா
கிளாஸ் நடக்கும்போது இடையில கேட்காங்க. கிளாஸ் முடிச்சுட்டு பிற்பாடு ஒரு 5 நிமிஷம் எப்படியும் டீச்சர் டைம் கொடுப்பாங்க. அப்போ நீங்க கேளுங்க, உங்க ஆன்சர்ஸ் எல்லாம் கேளுங்க. இதுதான் தைரியம். அடுத்தது என்ன கதை பேசணும்? பயம். பயம். யார் சொன்னது பயம்? நீயா? சரி, பயம். இப்ப பயத்தை பத்தி பேசுமா? எஸ் சார். சரி, பயம் சொன்னது கரெக்டா சொன்னது என்ன பாபு பேரு? எஸ் பரத்வாஜ். பரத்வாஜ் ஒரு தைரியம் தருங்க. பரத்வாஜ் பயம் சொன்னது கரெக்டா சொல்லிட்டார். அடுத்த டாபிக்கு பயம் பயம் பயம். உன்னால் முடியும் தம்பி, உனக்குள் இருக்கும் நம்பி. நம்பி கேட்டுருக்கீங்களா? என்ன பயப்படாம உன்னால் முடியும் நீ நினைச்சணும். என்னால இது படிக்க முடியும், என்னால இது செய்ய முடியும், என்னால இந்த இப்போ லாங் ஜம்ப் போறோம்னு வச்சுங்க. முதல்ல பயமா இருக்கும். லாங் ஜம்ப் போனோம்னா அங்க விழுந்துட்டோம்னா அடிபடுமோ அப்படின்னு. அதே மாதிரி ஹை ஜம்ப் போனா பயம் இருக்கும். அதே மாதிரி படிக்கும் போது கூட இவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கு இப்பெல்லாம் இல்லையா? இந்த புத்தகத்தை உடனே பயப்படுவோம். ஐயோ இவ்வளவு படிக்கணுமா, இத்தனை லெசன் படிக்கலாம், எப்போ நான் படிக்கிறது? இப்பொழுது வேறுதான் 9 மாசம் ஸ்கூல் இருக்கு. ஆனா எத்தனை லீவு போகுது, எத்தனை போகுது இல்லையா? அது எத்தனை மணி நேரம் கிளாஸ் போறோம்? ஒரு நாளைக்கு 6 மணி நேரமா? 6 மணி நேரம். ஆனா எங்களுக்கு இருக்கு 24 மணி நேரம். அது 6 மணி நேரம் தான். 1/4 தான் நம்ம யூஸ் பண்றோம் படிப்பு. அதுல வேற இன்டர்வல், லஞ்ச், அதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் சோ ஒரு நாளைக்கு எத்தனை செகண்ட் கரெக்டா யாராவது சொல்ல முடியுமா? 24 செகண்ட். 24 ஹவர்ஸ். ஒரு மணில செகண்ட் எத்தனை? 60 செகண்ட்ஸ். ஒரு மணில செகண்ட் கேட்டேன். ஒரு யாராவது சொன்னீங்களா? 60 செகண்ட். ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். ஒரு மணிக்கு எத்தனை செகண்ட்? 100 மில்லி செகண்ட். 60 into 60 புரியுதா? 60 செகண்ட் தானே ஒரு மணி. அது 60 நிமிஷம் தானே ஒரு மணி. ஸோ 60 into 60 செகண்ட். ஸோ ஒரு மணில இவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கு. 24 மணி நேரம் எவ்வளவு செகண்ட்? அது இங்கு 24. ஓகேவா? 60 into 60 நிமிஷம் சொல்றியா? என்ன சொல்ற? ஒரு மணி நேரத்துக்குள்ள நான் எத்தனை செகண்ட் கேட்டேன். அப்புறம் என்ன சொல்லணும்? 3200 செகண்ட். சரியா? சோ அதனால நீங்க என்ன பண்ணணும்? நல்ல டைம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ உங்கள்கிட்ட 10 ரூபாய் இருக்கு, அது நீங்க விளையாடும் போது தொலைச்சிருக்க. இன்னொரு வாட்டி 10 ரூபாய் அம்மா கிட்ட கொடுப்பாங்க. ஆனா டைம் போச்சுன்னா கிடைக்குமா? அன்னைக்கு போன டைம் போச்சுதான் இல்லையா? அதனால நீங்க டைமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பயப்படாம, எதை பற்றியும் பயப்படாம, அன்னைக்கு நடந்த பரீட்சை அன்னைக்கு போய் ஸ்கூல் வீட்டுக்கு போன உடனே கொஞ்ச நேரம் ஜாலியா ஏதோ அம்மா பலகாரம் கொடுத்தா காஃபி சாப்பிட்டுட்டு உட்காந்துன்னு ஒரு 1/2 hour கழிச்சு அன்னைக்கு நடந்த பாடத்தை அன்னைக்கு படிச்சிடணும். பயம் இல்லாம படிச்சிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏதாவது அதுல படிக்கும் போது கூட, அப்போ கிளாஸ்ல கேட்கும் போது கூட டவுட் இல்லைன்னா அடுத்த நாள் மிஸ் முதல்ல ஆரம்பத்தில் மேடம் லெசன் எனக்கு டவுட் இருக்குது கேட்கலாமா அப்படின்னு கேளுங்க. அவங்க கடைசியில கேளுங்க, கடைசியில கேளுங்க. இல்லை முதலே பேசணும், முதலே கேளுங்க. ஸோ அது மாதிரி நீங்க கேளுங்க, பயம் இல்லாம கேளுங்க. டீச்சர்லாம் நம்மளுக்கு ஆசையா சொல்லித்தரதான் வந்திருக்காங்க. டீச்சர்ன்றது ஒரு முக்கியமான என்ன சொல்லுவாங்க பெரியவங்க? என்ன சொல்லுவாங்க? மாதா பிதா குரு தெய்வம். சோ அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் நம்ம, அதுக்கு அடுத்த ஸ்தானத்துல குரு, அதுக்கு அடுத்த ஸ்தானம் தான் தெய்வம் இல்லையா? நம்ம வெறும் கோயிலுக்கு போயிட்டு நவக்கிரகத்தை சுத்திட்டு வந்துட்டா பரீட்சை பாஸ் பண்ணிடுவோம். சோ அதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் நம்ம செய்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? இதுதான் பயம் இல்லாம செய்யணுன்றதுக்கு இன்னொரு இதையும் சொல்றேன் நான். இப்போ நீங்க கிளாஸ்ல டவுட் இருந்தா கேட்கறேன்னு சொல்றீங்க இல்லையா? நான் சில பேர் கேட்க மாட்டாங்க, பயப்படுவாங்க நான் சொன்னேன் இல்லையா?
அதே மாதிரி வீட்டுக்கு கூட போனா வீட்டில் போயிட்டு நீங்க அம்மா அப்பாண்ட சில பயப்படக்கூடாது. என்ன சொல்லி கேட்கணும்? அம்மா எனக்கு கிளாஸ்ல கற்றுக்கிட்டேன், ஆனா என்னால அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் சொல்லி தருவாங்க. படிச்ச பேரண்ட்ஸா இருந்தா இல்லை பிரதர் சிஸ்டர் இருந்தா கூட அவங்கள பயப்படாம இன்னைக்கு பாடத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு, தந்தனா கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா, அக்கா ஹெல்ப் பண்றியா அது பயம் இல்லாம தைரியமா கேட்டு தெரிஞ்சு. யாரும் பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ள வீட்டில் நிறைய படம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாடப்பா நான் கொஞ்சம் படிக்கணும், இது படிச்சுட்டு முடிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி நீங்க உங்க வீட்டுல கேட்டு கேட்டுட்டு அதுக்கு உண்டான விடையெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் ஒரு எக்ஸாமினேஷன் எப்படி எழுதுறதுன்னு ஒரு க்ளூ தரேன், இதை வச்சுங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பேப்பர் என்ன செய்வேன்? கொஸ்டினை படிச்சு பார்ப்போம். யார் சொன்னது? அவனா? பின்னாடி முதல்ல யார் சொன்னது? அவனா? சரி. அப்புறம் வேற யாருமே சொல்லியாது? நீ சொன்னியா? சரி, என்ன ஏற்கனவே பெண் வாங்கிட்டேன், இவனுக்கு கொடுக்கலாமா? எஸ் சார். எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் வாங்கி அதை ஒழுங்கா 1-2 முறை படிக்க. அது 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகுது நினைக்காது. அது மாதிரி படிச்சுன்னா உங்களுக்கு பலன் கேட்டீங்கன்னா அதுல எந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு நல்ல ஆன்சர் தெரியுமோ அது 1 2 3 போட்டுருங்க. புரியுது தம்பி? 1 2 3 வரிசை பண்ணி அதை தெரிஞ்ச மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா சும்மா டிங்கு மாதிரி ஆன்சர் பண்ணுவீங்க. அதுல இன்னொரு இது இருக்கு. ஏன்னா இப்போ உங்க ஆன்சர் பண்றது உங்க டீச்சரே பண்ண மாட்டாங்க இல்லையா? வேற யாராவது டீச்சர் பண்ணுவாங்க. அது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் நாம இதெல்லாம் பண்ணிருக்கோம் உங்களை. ஏன்னா நீங்க இன்னைக்கு 9th இல்ல, 9th 10th உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குல்ல, அதே மாதிரி 12th கவர்மெண்ட் எக்ஸாம், 9th ஆனுவல் கூட கவர்மெண்ட் எக்ஸாம் ஈக்குவலா தான் இருக்கு இல்லையா? ஆனா நீங்க தான் இனிமேல போற கிளாஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ் உங்க வாழ்க்கையில. அதை தான் நான் எப்படி தைரியமா படிக்கிறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னா சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? நான் பாரு, எனக்கு மைக் கிடையாது, இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறது எதுக்கு? உங்க எல்லாருக்கும் நல்லா கேக்குதா? எஸ் சார். வெரி குட். அதை முதல்ல நான் கேட்கணும். பரவாயில்ல, ஏன்னா எனக்கு தெரியும் என்ன நல்லா கேட்கணும். நிறைய. ஸோ இப்போ எக்ஸாமினேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அது இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் கரெக்டாக பேஜ் பட் அவங்க என்ன பண்ணுவாங்க? எக்ஸாமினர்ஸ் அது பார்க்கும்போது பேர் என்ன சொன்னேன்? அரவிந்த் பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க டீச்சர். பிரமாணமாக படிச்சிருக்கேன்பா, இந்த பையன் நல்லா தான் படிச்சிருக்கோம், பள்ளிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான்பா அப்படின்ற ஒரு அந்த அம்மாவுக்கு இம்ப்ரெஷன் காட்டுறாங்க. ஸோ அந்த இம்ப்ரெஷன்லேயே மற்ற கேள்வியாளர்களாக பார்த்துட்டே இருப்பாங்க, ஆன்சர் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ செகண்ட் தேர்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அது மாற்றிக்க மாட்டாங்க. ஸோ கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு இது ஹியூமன் சைக்காலஜி தெரியுங்களா? ஹியூமன் சைக்காலஜி தெரியுமா? ஒரு மனுஷனுடைய மன தத்துவம். எனக்கும் அந்த தத்துவம் தான், டீச்சர் அம்மாவும் அந்த தத்துவம் தான், சரியா? அதனால அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதாரண நீங்க இந்த மாதிரி மெத்தட்ல எழுதுனீங்கன்னா 10 மார்க் கூட தான் வரும். என்ன? கண்டிப்பா நான் கேரண்டி கொடுக்குறேன். என் பேருக்கு அதுல இருக்கு, என் நம்பர் வேணா நீங்க நோட் பண்ணிக்கிறீங்களா? அடுத்த வருஷம் எனக்கு சொல்லுங்க, சார் நீங்க சொன்னது நான் பண்ணேன், எனக்கு 10 மார்க் கூட வந்தது அப்படி. ஓகேவா? சரி. எத்தனை நிமிஷம்? வேற யாரும் எத்தனை? 79044 79044 32667. ஓகேவா? இது மாதிரி என்ன பண்ணணும்? கரெக்டா வரிசை பண்ணிக்கிட்டு எழுதிங்கன்னா அடுத்த நல்லபடியா ஆன்சர் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். இது எவாலுவேட் பண்ணி டீச்சரும் நல்ல உங்க மார்க் எடுத்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ இது பயம் இல்லாம நீங்க செய்யணுன்றதுக்காக நான் பயத்துக்கு இல்லாம இது கூட ஒரு பயம் இல்லாம ஆன்சர் பண்ணணும். வேணா சில பேருக்கு எக்ஸாமினேஷன் டைம் ஒரு ஃபீவர் வருதா வராத? வருது இல்ல? எதுக்கு வருது?
நீங்க எழுதினீங்கன்னு வச்சுக்கோ, வீரே வராது. உனக்கு ஓடி போயிடும். பயத்தை போக்குறது தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் ஒரு தமாஷு, இது நான் நிஜமாக நான் நடந்துருந்து நீங்க இந்த மாதிரி நடந்துக்கும் நான் சொல்லல. எக்ஸாமினேஷன் படிக்கும் போது ஒரு உட்கார்ந்து படிச்சுட்டே இருக்க வேணாம். தெரியல, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் படிச்ச பிற்பாடு ஒரு 10 நிமிஷம் கேப் பண்ணுங்க. என்ன, ஒரு அருமையான கார்ட்டூன் பிக்சரை என்ன டிவியில இல்ல வேற ஏதாவது பாருங்க, இல்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதோ அதை பாருங்க. உங்க மைண்ட் டைவர்ட் ஆகும், உங்க டென்ஷன் போகும். சரியா? மற்ற நாளையில தூங்குற மாதிரியே அன்னைக்கு கூட தூங்கும். அதனால எப்பவும் படிக்கிற மாதிரியே படிங்க. நீங்க கடைசியில சேர்த்து வச்சுட்டு படிச்சோம்னா ரொம்ப ராத்திரி 12 மணி படிச்சு பெரிய சொல்லிப்பாங்க. ஆனா ஒன்னும் தலையில ஏறாது, கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா நம்ம ஆரோக்கியத்தை நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டா இருந்தோம்னா அந்தந்த நேரத்துக்கு அது பண்ணோம்னு வச்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும், உன் புத்தி கூர்மையும் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். சரியா? சோ தம்பி என்ன எழுதுறப்பா, நீ என்ன எழுதுற? கேட்டு இருக்கியா? சரி. அதனால இப்போ நம்ம என்ன சொல்றாங்க அது கூர்மையா கவனிக்கணும், கேட்கணும். ஏதோ நான் சத்தம் போடுற அவசியம் இல்லையா? கொஞ்சம் என்ன பார்த்து கேளுங்க, என்ன பண்றோம் கேளுங்க. எங்கேயாவது எழுத வேண்டியதுன்னா கூட ஒன்றும் இல்லை, அதெல்லாம் உங்க மைண்டுக்கு போற மாதிரி தான் சொல்லிடுவோம் இல்லையா? நம்ம டீச்சர் சொன்னாலும் நீங்க உட்காந்து எழுதணும் நல்லா இருக்கும். நான் பேசுறத நீங்க கேட்டுக்கிட்டாவே நீங்க எழுதிட்டு படிச்சுட்டு. ஓகேவா? இப்போ ஒரு சின்ன கேம் விளையாடலாமா? சின்ன கேம் விளையாடலாம். டீச்சர் நீங்க இந்த பக்கம் உங்களுக்கு ஜட்ஜு, அந்த பக்கம் ஜட்ஜு மேடம். ஓகேவா? சரியா மேடம்? ஓகே, நான் சொல்ற ஆட்டை நான் கவனிச்சுக்கலாம். 1 ஒரு வேர்ட் தட்டுங்க. சரியா? 2 நான் சொல்ல கேட்டுங்க, அப்புறமா என்ன 2 3 சொன்னா 1 தடவை. புரியுதா? என்ன சொன்னா 1ன்னா 1 தடவை, 2ன்னா 3ன்னா 2 தடவை, 3 சொன்னா தடவை. புரிஞ்சுச்சா? சோ ஆரம்பிக்கலாமா? எல்லாம் ரெடியா? எஸ் சார். வெரி குட். 3 யாரும் கட்டினாங்க? ஏன் கட்டினாரு? நான் சொன்ன சரியா கவனிக்க. கரெக்டா கவனிச்சிருந்தாலும் அது ஒரு மனசுல வரலாம். சரியா? கிருஷ்ணத்துல இன்னொரு ஏதோ கை எடுத்தாரு, என்ன சமாளிச்சுட்டாரு. ஒரு 2 பேர் கை எடுத்தாங்க, சமாளிச்சுட்டாரு. ஓகேவா? 1 யார் 2 பேர் எடுத்தாங்களா? 1 2 யார் எடுக்க மாட்டேன். சில பேர் 2 தடவை நிறுத்திட்டாங்க இல்லையா? நிறைய பேர். எஸ் சார். ஏன்னா நான் என்ன சொன்னேன், 1 நாள் 2 நாள் 3 நாள். ஆனா உங்களுக்கு சொல்லாத மாதிரி நம்ம கேள்வி கேட்டேன். என்னது 1 2 சேர்ந்து 3 வாட்டி அடிச்சிட்டீங்க. அது நிறைய பேர் அடிச்சீங்க. 1 ஒரு தாட்டி 2 ஒரு தாட்டி அடிச்சிட்டாங்க சார் எல்லாம். அதுதான்ப்பா, இருந்தாலும் 3 வாட்டி அடிச்சாலும் பரவாயில்ல. ஓகேவா? 3 வாட்டி அடிச்சுட்டு, ஏன்னா நான் சொன்னது நீங்களா ஒரு நல்லா முடிவு பண்ணீங்க. சார் 2 சொல்லியிருக்காரு, 3 வாட்டி 3 அடிக்கணும் அப்படின்றத கரெக்டா செய்யுங்க. இதுதான் நம்ம தைரியமா பயம் இல்லாம செய்து வச்சுங்க. எல்லாமே சிறப்பா செய்யுங்க. ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பயத்தை போக்குறதுக்கு பரீட்சை முன்னாடி சினிமா போவேன். யாராவது அனுபவங்களை வீட்டுல சாப்பிடவே மாட்டேன். ஆனா எங்க அம்மா என் மேல ரொம்ப நம்பிக்கை. நம்ம பையன் ஊதிட்டு வந்துருவான். எக்ஸாம் என்ன சினிமா போகணும்டா? தங்கவேலி சினிமா. அந்த காலத்துல தங்கவேலி தான் ஃபேமஸ். என்ன தங்கவேலி சினிமா போறேன், போயிட்டு நல்லா பார்த்துட்டு வந்துட்டு அது மேட்டி ஷோ. எங்க அப்பா போக அம்மா ஷோ போயிட்டு வந்துடுவேன். எக்ஸாமினேஷன் சூப்பரா இருக்கு. நீங்களாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லப்பா. என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். என்னுடைய இஷ்டம் தான் செய்யுங்க. யாரும் எந்த பேரண்ட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. எங்க அம்மா தனி. ஸோ அந்த அம்மாவுக்கு அந்த முரளி மேல நம்பிக்கை, அதனால ஒத்துக்குவாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் எழுதிட்டு எல்லாரும் முன்னாடி நாங்கள் முன்னாடி வந்துடும். என்ன எல்லாரோட அதிகமாக இருக்கும். எல்லா பசங்க
மார்க் வாங்கிக்க அப்படின்னு சொல்லு. நான் நடந்து சொன்னேன், நம்ப மாட்டேன், போய் கொடுக்குறாங்க, மார்க் வாங்கிட்டு தான் பெருமையா சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஏதோ நினைச்சிட்டு போறாங்க. நான் நடந்து இது அதனால எதுக்கு சினிமான்னு தான் சொல்லல, சினிமா இல்லை, உண்மையை படிக்கும் போது உங்களை நீங்க அப்படியே மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு பயம் இல்லாம இருக்கு என்ன பண்ணும்போது படிக்கும். ஓகேவா? அந்த டென்ஷனோட படிக்காதீங்க. டென்ஷனே இருப்பார் வாழ்க்கை. படிப்பு மாத்திரம் இல்லை, எனக்குமே நான் இப்போ கார் ஓடிட்டு வரணும், 76 வயசு நான் செல்ஃப் டிரைவிங்ல இந்த டிராபிக்ல வரேன். என்ன நான் தைரியமா பயம் இல்லாம தானே வர முடியும். ஸோ அதனால நீங்க தைரியத்துக்கு பயத்தை முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க. எங்க தைரியம் வருமோ அங்க தைரியமா இருங்க, எங்க பயப்படணுமோ அங்க பயப்படுங்க. பயப்படாம இருக்கணும்னு சொல்ல, பயமும் இருக்கணும் வாழ்க்கையில. ஒருத்தர் கத்தில குத்தம் ஒண்ணு வர்றான்னா அப்படியே நின்று காத்துங்க, சமயத்துல என்னென்ன செய்யணுமோ செய்யுது. ஸோ அதனால என்னாச்சு, 2 தலைப்பு முடிச்சுட்டுமா? எஸ் சார். அடுத்த தலைப்பு என்ன? தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை கடைசி யார் எல்லாம் சொன்னதெல்லாம் விடாமுயற்சி. யார் சொல்றது? கரெக்ட். இதுதான் நான் சொன்னது 4 தலைப்பு தான். 4 தலைப்புல கடைசி தலைப்பு ஓடிட்டீங்க. இப்போ விடாமுயற்சி. விடாமுயற்சினா தெரியுமில்ல உங்களுக்கு? என்ன விடாமுயற்சினா? விடாம நீங்க என்ன படிக்கிறீங்கன்றது இப்போ இந்த டைம்ல நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், நான் ஒரு லாயர் ஆகணும், நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு கோல் செட் பண்ணிக்கீங்க. கோல் செட் பண்ணிட்டு அதை நீங்க எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணணுமோ 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும், தப்பே கிடையாது. சரியா? டாக்டர் ஆகணும்னா நீங்க நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான புக்ஸ் நம்ம இப்ப அதுக்காக ஃபுல்லா படிக்கணும்னு சொல்லல. டாக்டர் ஆகணுக்கு என்னென்ன செய்யணுமோன்றத இன்னைக்குல இருந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க, ரெடி ஆயிடுங்க. அன்னைக்கு நீங்க 12th பாஸ் பண்ண பிற்பாடு டாக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாயிடும் இல்லையா? அத மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில நான் ஒன்று சொல்றேன். அப்துல் கலாம் யாரு? சயின்டிஸ்ட். 2 கரெக்ட் தான். முதல்ல சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட். சரியா? எனக்கு பிடிச்ச ஜனாதிபதி அப்துல் கலாம். உங்களுக்கு எல்லாம் அப்துல் கலாம் பிடிக்கும் இல்லையா? அதான் சொல்லுங்க. எனக்கு இல்ல, இந்தியனுக்கும் எல்லா ஜனாதிபதி நல்லவனா. ஆனா அப்துல் கலாம் மாதிரி ஜனாதிபதி என்னுடைய 26 வயசுல நான் அவ்வளவு சிறந்த மனிதன். அவருக்கு பிள்ளைகள் மேல அவ்வளவு ஆசை. அதனால பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்கணும், நல்லா இதோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருப்பாங்க. ஓகேவா? சோ அப்துல் கலாம் எந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க? யாராவது சொல்லுவீங்களா? மீனவ குடும்பம். அவரு பணம் ரொம்ப இருந்தது அவருக்கு? பணமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பம். நம்மளுக்கு ஏதோ கடவுளே உங்க அப்பா அம்மானா நல்ல வசதியா இருக்கலாம், இல்ல கம்மியா இருக்கலாம். இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அண்ணன்னா அவ்வளவு அளவுக்கு அவர் மேல அன்பா இருந்து என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் ஜனாதிபதி இருக்கும்போது கூட அவன் அண்ணன் போய் பார்ப்பாரு, இல்ல அண்ணன் அங்கேயும் வர வைப்பாரு. சரியா? அப்புறம் அவருக்கு பணம் இல்லாதனால அவர் பேப்பர் போடுவார். பேப்பர் போட்டு அப்புறம் வேற ஏதோ சின்ன வேலையை செய்து அதுல இந்த வருமானத்துல புஸ்தகம் வாங்குறது இப்படிலாம் கஷ்டப்பட்டு படிச்சார் தம்பி. அவருக்கு அது கதையை படிச்சுன்னா அழாதவனும் அழுதும். ஏன்னா அவருடைய பயோகிராஃபி நான் படித்தேன். அவர்னா கடவுள், மனித ரூபத்தில் வந்த கடவுள். ஸோ எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய வசதி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நீங்கன்னா அப்துல் கலாம் தான் ஆகணும்னு நான் சொல்லலை. அப்துல் கலாம் ஆகலாத்துக்கும் முயற்சி பண்ணலாம், ஜனாதிபதி ஆகிறதுக்கும் முயற்சி பண்ணலாம். நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் டெண்டுல்கர் எவ்வளவு பேர் வந்தது இல்லையா? கிரிக்கெட்டில் எத்தனை பேர் வர்றாங்க, ஆடுறாங்க, போடுறாங்க. பட் டெண்டுல்கர் பேர் கிடைச்சுதான்.
ஸோ நீங்கள் வந்து படிப்பு தான் வாழ்க்கை இல்லை. ஸோ இது மாதிரி ஒரு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு கற்றுக்கிட்டீங்கன்னா அது கூட நீங்கள் சிறந்த ஆளாக வரணும்ன்றாரு. சிறந்த ஆளாக வரணும்னு சொல்கிறேன். யார் பார்த்து தம்பி என்ன பண்ணுற ஏன் உட்காந்து குந்திக்கிங்க? நல்ல நின்று உட்காரு, ஸ்ட்ரைட்டாக உட்காரு. ஸோ அதனால நீங்கள் வந்து என்ன ஆகணுன்றது உங்கள் மனசில் இப்போ நோட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மனசில் முடிவு பண்ணிக்கணும். சரியா? நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களா? எஸ் சார். சரி, அது ஒரு நீங்கள் ஒரு இது எடுத்துக்கிறீங்க, சபதம் எடுத்துக்கிட்டீங்க, எது வேணா வச்சுக்கோங்க. நான் பேர் சொல்லிக்கீங்க. பரத்வாஜ். நான் ஒரு என்ன ஆகணுன்றது சொல்லிக்கீங்க. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் சொல்லிக்கீங்க. ஆகணும் சொல்லி அதுக்குண்டான தகுதியை நான் பெற்று அப்படியே ஆகுவேன் என்று உறுதியளிக்கிறேன். ஓகே, இப்படின்னா உறுதி அளிச்சுட்டீங்க. என்ன பின்னாடி போகக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். வாழ்க்கையில் அது மாதிரி வரணும். அப்படி உங்களை வாழ்த்துக்கிறேன். சரியா? ஸோ இது மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அது நடக்குமா நடக்காதுன்ற யோசனை பண்ணாதீங்க. உங்கள் முயற்சி நீங்கள் பண்ணுங்க. நம்ம பண்ணுறவங்க எல்லாருமே வெற்றி ஆகிடும்னு சொல்ல முடியாது. வெற்றி பண்ணுறதுக்கு என்ன வேணும் அது பண்ணுமா இல்லையா? என்ன தம்பி பண்ணணுமா வேணாம்? நல்லா ஒர்க்க சொல்ல. ஆமாம் சார். ஓகே, அது மாதிரி நல்ல முயற்சி செய்யணும். செய்யாமல் கிடைக்கலன்றது வருத்தவே படக்கூடாது, செய்யணும். என்ன நான் வந்து ஒரு லா கிராஜுவேட்னு சொன்னேன், உங்களுக்கு சொல்லலைன்னா சொல்கிறேன். இப்போ லா கிராஜுவேட், ஆனால் எனக்கு வக்கீல் தொழில் ஒரு வருஷம் போனேன். அதில் வந்து எனக்கு ஒரு பெருசாக ஈடுபாடு வரல. ஏன்னா வக்கீல் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும். ஒன்று நல்லவனுக்கு ஒருத்தம், கெட்டவனுக்கும் ரெண்டுமே வாதாடுவாங்க இல்லையா? ஸோ நான் போன சீனியர் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அவருக்கு வாதாடுற வக்கீல். அவர் வந்து நிறைய பேர் பணமும் எக்கச்சக்கமாக வாங்கிட்டு வட்டியை முதலுக்கு மேலே கூட கொடுத்துருப்பாங்க. அப்படியேப்பட்ட வக்கீல் ஆகிட்டு அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுப்பாரு. அவர் ஏன்னா அவ்வளோ திறமையான வக்கீல். அவர் தொழில் அவர் கரெக்டாக இருக்காரு. ஆனால் அந்த தொழில் செய்யும்போது கூட நம்ம செய்கிற தொழிலில் ஒரு இது இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். என்ன அதனால் அது தொழிலில் அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு அவர் சொன்னார். சார் எனக்கு இந்த தொழில் பிடிக்கல சார், நான் வந்து ஏதோ வேலைக்கு போயிடுவேன், ஆனால் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட வேலைக்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அடப்பாவி நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, யூஆர் த பெஸ்ட் ஜூனியர். அதாவது ஜூனியருக்கெல்லாம் அந்த காலத்தில் 100 ரூபா தருவாங்க மாதத்துக்கு. எதுக்கு? பேக்கேஜ் செலவு. பஸ்ஸில் போயிட்டு வரதுக்கு அது நான் தரமோட அவசியம். சில வைக்கிற கூட தரமாட்டான். ஏன்னா இந்த வரைக்கும் நல்லவர் தந்தாரு. ஆனால் எனக்கு 200 ரூபா. எதுக்காக? நான் நல்லா பண்றேன்னு சொல்லி நான் நல்லா எடுத்து கொடுப்பேன். பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து கொடுப்பேன். கேஸ்லாம் நான் எடுத்து கொடுப்பேன். அதை வந்து அவர் ரொம்ப பாராட்டி எனக்கு அது வந்து யாருக்கும் சொல்லாதடா, மற்றவங்க தப்பாக நினைப்பாங்க சார். நான் என்ன சொல்ல போறேன், இப்படி சந்தோஷம் அப்படின்னு. நான் திருவள்ளூர்லேருந்து வருவேன். என் ஊருக்கு வந்து ஒரு திருவள்ளூர், அங்கிருந்து வருவேன். கோர்ட்டுக்கு போவேன். சென்னையில் இருக்கலாம், இருந்தாலும் எனக்கு எங்கள் ஊர்லேருந்து வர்றது அது ஒரு மகிழ்ச்சி. அது மாதிரி விடாமுயற்சியோடு செய்யணும். நல்ல வேலையை சேர்ந்தேன். என்ன டெப்டி ஜெனரல் மேனேஜர் லீகல் ஹெச்ஆர்டி அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு பெரிய குரூப் கம்பெனி. என்ன அந்த குரூப் கம்பெனியில் ஒரு டிவிஷன்ல இருந்தேன். என்கிட்ட 1500 பேர் 3 யூனிட்ல வேலை செய்யறவங்க பண்ணாங்க. சரியா? அந்த 3 யூனிட்ல இந்த டிபார்ட்மெண்ட்ல நான் 22 வருஷம். 22 வருஷத்துல ஒரு நாள் கூட ஸ்ட்ரைக்கோ லா இதுவே கிடையாது. என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? கேட்கலாமா? ஒரு வருஷத்துலேயே ஒரு ஸ்ட்ரைக் வரும், அது மாதிரி வரும். 22 வருஷம் ஸ்ட்ரைக் இல்லாம, எந்த தொழிலாளிக்கும் ஒரு கஷ்டம் இல்லாம அவங்க எடுத்துட்டு போனதுனால என்னுடைய நிர்வாகம் சேர்மன் வந்து யாருப்பா இந்த கம்பெனி இது ஹெச்ஆர் யார் பண்ண இந்த மாதிரி அவரை என்ன கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சியில எல்லாம் கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ்ஸ், டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒரு மீட்டிங் போடுறோம் வருஷத்துல.
அந்த மீட்டிங்ல எனக்கு ஒரு பெரிய சில்வர் ஷீல்ட், வெள்ளியில நடுவுல தங்கம் எவ்வளவு வைக்கிற தங்கம் பூ வச்சிருப்பாங்க. அந்த வெள்ளி ஷீல்டு நான் பெருசா ஒரு ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சேன். ஸோ ஏன் சொல்ல வந்தேன்னா, எந்த தொழில் படிச்ச தொழில் அது பண்ணலைன்னா அது சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணி அதுல நீ பெரிய ஆளா வரணும்னு நினைக்கணும். புரியுதா? அதுல சிறந்த ஆளா வரணும்னு நினைக்கணும். இப்ப நான் இந்த வயசுல ஏன் இந்த மாதிரிலாம் எடுக்கணும் அவசியமே இல்லை. பிஇ ஃபைனல் படிக்கிறான், பேத்தி வந்து பிஎஸ்சி ஃபைனல் படிக்கிறான். இந்த வயசுல எதுக்கு நான் இப்படி வெயில்ல ஓடி வந்து தெரியும்? எனக்கு ஒரு மனசுல ஒரு மட்டம் கற்ற அறிவு அடுத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கணும். நான் கிளாஸ் அட்டன் பண்ணி குவாலிஃபை பண்ணேன். இது என் அறிவு என்னுடைய வச்சுட்டு என்ன லாபம் இல்லை, அடுத்தவங்க போய் சேரணும். அதனால்தான் இப்போ வந்து நான் சட்டம் போட்டு பேசிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் நாளைக்கு பெரியலாகி ஒரு நல்ல தகுதியான ஆளுங்க ஆகிட்டீங்கன்னா தயவுசெய்து ஏதாவது ஒன்று இதுதான் சேரணும்னு இல்லை, ஏதாவது ஒரு தொண்டு நேரத்தை சேர்த்து உங்களால் முடிஞ்ச தொண்டை பப்ளிக்கு செய்வீங்களா? வெரி குட். சரி, என்ன தம்பி எவ்வளோ ஆச்சு? 40 நிமிஷம் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். ஆனால் 33 நிமிஷம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆனால் முடிவு பண்ணது பிரகாரம் செய்வீங்களா? என்ன ஆகணும்னு இலக்கியம் வச்சுங்களோ அது ஆகிறதுக்கு நீங்க என்ன ஆகணும்னு நான் அந்த கடவுள் மட்டும் வேண்டிக்காம நானும் என் வயசுல மூத்தவன்ற பேர்ல என் சார்பாலையும் உங்க ஆசிரியர் சார்பாலையும் உங்களை எல்லாருக்கும் வாழ்த்துறேன். ஓகேவா? அடுத்தது கடைசி என்ன? தன்னம்பிக்கை. எல்லாம் சொல்லிட்டாங்க. சோ எல்லாரும் அட்டென்டிவா இருக்கீங்க. தன்னம்பிக்கை இன்க்ளூடிங் திஸ் பாய், யூ வாட் இன்க்ளூடிங் திஸ் பாய் அட்டென்டிவா இருக்காங்க. அது மேல சாமி நான் சாமி இல்ல. ஓகே, நான் ஒன்னு சொல்றேன். நல்லா இருக்கு. தன்னம்பிக்கையோட இருக்காங்க. அதுல கொஞ்சம் நம்பிக்கை கம்மியா இருக்கு. தன்னம்பிக்கை. சோ அடுத்தது கிரிக்கெட் இருக்கு. நீங்க கிரிக்கெட் இல்ல கிரிக்கெட் போகல நீங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தன்னம்பிக்கை. ஓகேவா? ரைட். சரி, தன்னம்பிக்கைன்றது செல்ஃப் கான்பிடன்ஸ். முதல்ல நீங்க இது ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்க இல்லையா? அதுல ஆகணும்ன்றது நீங்களும் செல்ஃப் கான்பிடன்ஸோட செய்யணும். நான் சொன்னேன், டீச்சர் சொன்ன மட்டும்தான் செய்யக்கூடாது. ஒரு ரீதியா இருக்கும். அல்ல என்ன என்னாலும் நான் இதுதான் ஆவேன், நான் கிரிக்கெட் தான் ஆவேன், நான் ஃபுட்பால் தான் ஆடுவேன் அப்படின்னு உறுதியா இருங்க. வீட்டில் திட்டுவாங்க, படிக்க போகாம இதெல்லாம் விளையாடிட்டு இருப்பேன், திட்டதான் செய்வாங்க. ஏன்னா அவங்க வந்து படிப்பு படிச்சாதான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சில பேர் இருக்காங்க, அவங்களே டென்னிஸ் ஆடுறதுக்கு காலையில கூப்பிட்டு போவாங்க, ஷட்டில் ஆடுறதுக்கு கூப்பிட்டு போவாங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் அது மாதிரி இல்லை. எதையாவது ஒரு ஸ்பெஷலா கோச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? எதையாவது நான் வந்து தன்னம்பிக்கையோட நான் எப்படி என்னன்னு வச்சுக்கோ. நான் ஸ்கூல் டேஸ்ல கிரிக்கெட் டீம்ல இருந்தேன், அப்புறம் காலேஜ்ல என்சிசில இருந்தேன், அப்புறம் வில்லேஜ்க்கு எங்க பாட்டி ஊருக்கு போகும்போது சின்ன ஊர்ல என்ன விளையாடுவாங்க, கோலி எனக்கு ஃபேவரட் கேம். கபடி ஆடுவோம் சொல்லல, கபடி ஆடுனா கபடி ஸ்கூல்லயும் ஆடுவாங்க, கிராமத்துலயும் ஆடுவாங்க. சரியா? அப்புறம் கில்லி, இது ரெண்டு தான் வில்லேஜ் கேம்ஸ். கில்லியும் கோலியும் அந்த வில்லேஜ்ல நான் நல்லா விளையாடுவேன். சார் பம்பரம் இதெல்லாம் ஆடுவேன். எங்க பாட்டி ஊருக்கு போகும்போது அந்த ஊர் பசங்க, எங்க மாமா பசங்க அவங்களோட நான் விளையாடுவேன். அதுல எனக்கு பிராக்டிஸ் கம்மி தானே. ஏன்னா நான் எங்க ஊர் திருவள்ளூர், அது பெரிய ஊர், அங்க ஆட மாட்டேன். இதெல்லாம் அங்க போனதான் ஆடுவேன். ஆனால் அங்க போகும்போது கூட நல்லா ஆடுவேன். ஏன்? என் மேல இந்த நம்பிக்கை, நான் ஆடுவேன், நான் பாடுவேன் என்ற நம்பிக்கை இருக்கு. ஓகேவா? உன்னை நம்பினா உன்னை நீ நம்புற. முதல்ல அடுத்தவங்க நம்பாத, உன்னை நீ நம்பு. நான் அப்துல் கலாம் ஆவேன், நான் சிறந்த மனிதன் ஆவேன், நான் எம்ஜிஆர் ஆவேன். எம்ஜிஆர் என்ன படிச்சாரா? என்ன படிக்கல. ஆனா அவர் எவ்வளவு புகழ் இருந்தார் இல்லையா? எவ்வளவு பேர், எவ்வளவு சிறப்பா ஒரு ஆட்சியை அமைச்சு எத்தனை வருஷம் அவர் இறந்த போது எவ்வளவு கூட்டம் ஜனசமுதிரம், பல லட்சம் பேர், பல கோடி பேர் சொல்லலாம். எவ்வளவு பேர் இருந்தாங்க அந்த ப்ரொஃபஷன்ல.
போகும்போது ஒருத்தர் கசங்கி வீடுனாங்க. ஸோ இதெல்லாம் எதனால நடந்தது? அவர் ஒரு சிறந்த மனிதனா வாழ்ந்தனால, சிறந்த கொள்கைகளோடு வாழ்ந்தனால. நடிகன் தான், சாதாரணமா நடிகனுக்கு அந்த குணங்கள்லாம் வராது. ஆனா அவரோட அசோசியேஷன் வித் பாலிட்டிஷியன்ஸ். ஆனா பாலிட்டிஷியன்ஸ் நல்லவங்க நான் சொல்ல வரல, அதுல இருக்கிறாங்க எல்லாமே பணத்தோட. இன்னைக்கு இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பணம். ஒரு எம்எல்ஏ வந்தா எத்தனை கோடி சம்பாதிக்கலாம், ஒரு கவுன்சிலர்லாம் வந்தா எத்தனை. இதெல்லாம் பேசக்கூடாது அரசு, வேண்டாம் நம்மளுக்கு. ஆனா ஒரு பொதுவாக நான் நடக்கிறது சொல்றேன், அது வேண்டாம், அரசியலே வேண்டாம், கட் பண்ணிக்கணும். சரி, ஓகே. நீங்க வந்து தன்னம்பிக்கையோட இருங்க. அது என்ன பண்ணணுன்றதுனா நான் சொல்றேன், ஷார்ட்டா சொல்றேன், டைம் ஆகும். தன்னம்பிக்கை இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாமா? என்ன உதாரணம்? நீங்க ஏதாவது சொல்லுங்க. தன்னம்பிக்கை இருக்குது என்ன பண்ணணும் நீங்க ஏதாவது சொல்லுங்க. நானே சொல்லிருந்தேன். நீங்க யாராவது ஒருத்தர் சொன்னாரா நான் தெரிஞ்சுதான் சொல்லு. நீ சொல்ற, நீ சொல்ல சொல்லு. இங்க தன்னம்பிக்கை என்ன பண்ணணும்? தன்னம்பிக்கை இருக்கிறது முதல்ல நம்ம பேர்ல நம்பிக்கணும். என்ன உங்க பேரு? சஞ்சய். சஞ்சய்க்கு ஏதாவது ஒரு கை தட்டி. தன்னம்பிக்கை ஒண்ணு முதல்ல நம்பணும். அப்பதான் நீங்க நம்பிக்கை வைக்கிறது அர்த்தம் இருக்கு. யாராவது ஒருத்தர் கேட்டது இவ்வளவு பேர்ல இவன் வந்து சொல்றான், எதுக்காக? அவங்களுக்கு நம்பிக்கை உண்டாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆனோட கொஞ்சம் கூச்சம் எடுக்கணும். அந்த கூச்சத்தை போகிறதுக்கு, கையில போகிறதுக்கு, தைரியத்தை வர்றதுக்கு தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். சரியா? நான் அடுத்த வாட்டி கிளாஸ் எடுக்கும்போது நீங்க எல்லாருமே பதில் சொல்லணும். சொன்னீங்களா? தன்னம்பிக்கையோட இருப்போம். நம்ம நாட்டை நல்லபடியா எடுத்துட்டு போவோம். இன்றைக்கு நீங்கள் மாணவர்கள், நாளைக்கு தலைவர்கள். இந்த நாட்டை வருங்காலத்தில் நல்ல பேணி காட்ட வேண்டியது உங்க கையில இருக்கு, எங்க கையில தான் ஆகி போச்சு. ஆனா உங்களை உருவாக்கத்துக்கு எங்களால் முடியுமோ என்னமோ அதை செய்துட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ இது கூட எங்களால் முடிய தொண்டுதான். ஸோ நீங்கள்லாம் வந்து சிறந்த மாணவர்களாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்போ வந்து நாங்கள் வந்து நம்ம வந்து இன்னைக்கு 4 தலைப்பு என்னன்னு சொல்லுங்க. டெக்னிக்கல் சொல்லுங்க. 4 தலைப்பு என்ன சொன்னேன்? விடாமுயற்சி, தைரியம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. நீங்க எல்லாம் பெற்றீங்களா இத? எஸ் சார். வெரி குட். டீச்சர்ஸ் 2 பேர் கேட்டாங்க, மேடம் இதெல்லாம் நான் சரியா சொன்னேனா மேடம்? சரியா மேடம்? ரொம்ப சந்தோஷம் மேடம். இதை வந்து இப்போ நான் ஒரு 2 பக்கத்துல ஒரு ஷார்ட் வீடியோ எடுக்கிறேன். அது அப்புறமா முடிச்சுக்கலாம். ஓகேவா? நீங்க எல்லாம் அமைதியா நீங்க எல்லாம் அமைதியா இருந்து எனக்கு ஒத்துழைச்சதுக்காக உங்க எல்லோருக்கும் ஒருத்தருக்கும் பர்சனலா என்னுடைய நன்றி தெரிவித்துள்ளது. இன்றைக்கு நம்ம 2 டீச்சர்ஸும் இருந்தாங்க, அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன். அதே மாதிரி ஹெச்எம் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் அவர் தான் எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளது. இந்த கிளாஸ்